ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். கூகுளுடைய பிக்சல் 7a அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வர மே 11 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக கூகுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூகுள் பிக்சல் 6a உடைய சக்ஸஸராக வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ஆக்சுவலி இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் சொல்லிட்டாங்க. மே 11 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த லான்ச் டேட்டை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றின சில இன்ஃபர்மேஷன் சில லீக்ஸுமே ஆக்சுவலி இன்டர்நெட்டில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இருக்கக்கூடிய ஒரு லீக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸில் தான் கடைசியாக இந்த ஏ சீரிஸ்க்கான இந்த ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ யூஸ்வலாக இந்த ஏ சீரிஸ் 6a இப்போ வரப்போகிற 7a அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும். மற்றபடி அந்த 7 சீரிஸ் 6 ப்ரோ அந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்லாம் நமக்கு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் பிக்சல் கிட்டேருந்து வரும். ஸோ அந்த வகையில் பிக்சல் கிட்டேருந்து இனிமேல் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ கடைசியாக அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த 7a ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் சில லீக்ஸுமே ஆக்சுவலி இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 7a ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்களுடைய ஏ சீரிஸில் கடைசி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கப்புறமா அவங்க ஏ சீரிஸை கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை ஸ்டாப் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு வரப்போகிற இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றின அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ நம்ம கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனுக்கான கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிஸ்பிளே தான். 6.1 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் பிக்சல் 6ல் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருந்துச்சு. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு டிஸ்பிளேவுக்கான இன்ஃபர்மேஷன் லீக்ஸாக நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்னு பார்க்கும்போது கூகுளுடைய டென்சர் சிப் தான் கொடுக்க போகிறாங்க. பட் அவங்களுடைய அப்கிரேடட் கூகுள் டென்சர் G2 சிப் M2 அப்படின்ற அந்த டைட்டன் M2 சிப்போட இன்டிகிரேட் பண்ணி இந்த சிப் நமக்கு இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பிக்சல் 6ல் பார்த்தோம்னா நமக்கு கூகுள் டென்சர் சிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷனான கூகுள் டென்சர் G2 சிப்பே இங்கே நமக்கு பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நமக்கு வரப்போகுது. ஸோ அந்த வகையில் அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 7a வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லையும் G2 சிப் நமக்கு இங்கே கொடுக்க போகிறாங்க. இது கூட செக்யூரிட்டி டைட்டன் M2 சிப்பும் இதில் நமக்கு இருக்க போகுது. அண்ட் ஜிபியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு மாலியுடைய அந்த ஜிபியூ தான் இதுலேயும் இன்டெகிரேட் ஆகி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பீக்கான ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கூகுள் கிட்டேருந்து ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஓரளவுக்கு நம்ம கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த G2 சிப்பில் இருந்து நமக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மெகா பிக்சல் வைஸும் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி கூகுள் பிக்சல் 7a பார்த்தோம்னா நமக்கு 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 12 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 கேமரா பின்பக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி 64 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கூகுள் பிக்சல் 7லேயே நமக்கு 64 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க, மெகா பிக்சல் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கூகுள் பிக்சல் 7aலையும் 64 மெகா பிக்சலுக்கான கேமரா சோனியுடைய IMX7 சீரிஸ்க்கான ஒரு சென்சாரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி OISக்கான சப்போர்ட்டோட இந்த ப்ரைமரி கேமரா அப்படின்றது இருக்க போகுது. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமராவும் 13 மெகா பிக்சல் என்ன 10.8 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் அந்த ப்ரைமரி ரியர் கேமராவுடைய அந்த மெகா பிக்சலை இங்கே இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு இங்கே கொடுக்க போகிறாங்க. மற்றபடி உள்ளே இருக்க போகிற ஃபீச்சர்ஸில் உள்ளே இருக்க போகிற ஆக்சுவலி ப்ரீவியஸ் கூகுள் பிக்சல் 7ல் பார்த்தோன்னா நமக்கு அந்த சினிமேட்டிக் அந்த பிளர் எஃபெக்ட் மாதிரியான விஷயங்களில் போர்ட்ரேட் எஃபெக்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த மேஜிக் எரேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆக்சுவலி கூகுள் பிக்சல் 7ல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஏன்னா அது ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் கொடுத்த ஃபீச்சர்ஸ் அதை வந்து இங்கே 7A இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னும் போது இதுலேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஃபீச்சர் அந்த ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்கும்போது 64 மெகா பிக்சலுக்கான OIS கேமரா கூகுள் பிக்சல் 7A ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நமக்கு இருக்க போகுது. அண்ட் இதில் 8Xக்கான ஜூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் 6Aல பார்த்தோம்னா நமக்கு 7Xக்கான ஜூம் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே 8Xக்கான ஜூமாக அதை அப்கிரேட் பண்ணி அப்படின்ற கேமரா அப்படின்றது நமக்கு கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி பேக்கப்பும் இங்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 4500 mAh பேட்டரிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. அண்ட் சார்ஜர் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இதில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் பிக்சல் 6Aல நமக்கு கிடையாது. அந்த ஃப்ளாக்ஷிப் 6, 7 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் ஆக்சுவலி வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும். பட் இவங்க இங்கே இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான இந்த A சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த வாட்டி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இது போக Android 13க்கான இந்த ஒரு அப்டேட்டட் OSோட 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற 2 வேரியண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரும்னு சொல்லப்படுது. அண்ட் LPDDR5க்கான ரேம் டைப் அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரினே இந்த சப்போர்ட் எல்லாம் பேக் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 7A ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 30,000 40,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய கொடுக்குறாங்க. என்ன உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் மாதிரியான விஷயங்கள், சினிமேட்டிக் பிளர் அண்ட் அந்த மேஜிக் எரேசர் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இங்கே கட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இந்த 7A ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதனால் ப்ரைஸிங் என்னை பொறுத்தவரைக்கும், ஏன்னா கூகுள் பிக்சல் 7 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் 45,000 ரூபா மாதிரி செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய லுக்குமே கிட்டத்தட்ட கூகுள் பிக்சல் 7 மாதிரி தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 35,000 ரூபா அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை 35,000 ரூபா அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்டில் கூகுள் பிக்சல் 7A ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மாதிரியான ஃபீச்சரோட வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி கூகுள் பிக்சல் 6Aலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு உண்மையிலேயே அப்கிரேட் பண்ணுறாங்க. டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் அப்கிரேட் பண்ணுறாங்க, கேமரா மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணுறாங்க, அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆகுது அப்படின்னும் போது 35,000 ரூபா அபோவ் அப்படின்ற செக்மெண்ட் கூகுள் பிக்சல் 7A ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி கூகுள் பிக்சல் சீரிஸில் 7A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் A சீரிஸில் கடைசி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு அடுத்து வரப்போகிற கூகுள் பிக்சல் 8 சீரிஸ்லாம் A சீரிஸ் தேவையா, இல்லை உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் நம்பர் சீரிஸ் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.